அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது 27 மடங்கு சிறந்தது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 645. புகாரியில் இடம்பெறக்கூடிய 646 மற்றும் 647 ஹதீஸுகளில் 25 மடங்கு சிறந்தது என்ற கருத்தும் இடம்பெறுவதை பார்க்கலாம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுதால் 25 மடங்கு நன்மை அல்லது 27 மடங்கு நன்மை கிடைக்கும் என்பது இந்த ஹதீஸுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம். பெண்களுக்கு ஜமாஅத் தொழுகை கட்டாயமாக்கப்படவில்லை. ஆனால் ஆண்களை பொறுத்தவரை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஜமாஅத்துடன் தொழ வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லப்பட்டிருப்பதை பல ஹதீஸுகளிலிருந்து அறிந்து கொள்ளலாம். தவிர்க்க முடியாத காரணங்களை தவிர மற்ற நேரங்களில் ஜமாஅத் தொழுகையை விடுவது குறித்து எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட வேண்டும். இப்படி 25 மற்றும் 27 மடங்கு நன்மைகளை நோக்கமாக கொண்டு ஜமாத்தாக தொழுவதையே முயற்சிக்க வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.